வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா பேனல்ஸும் மார்க்கெட்ல இருக்கிறத விட கம்மியான பிரைஸ்ல பெஸ்டான குவாலிட்டியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இன்டீரியர் சோஃபிட் பேனல் இது நம்ம வால் சீலிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேனல்ஸ் எல்லாம் வால் சீலிங், டிவி யூனிட்ஸ், ஹிட் அண்ட் டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து இன்னொரு ரெண்டல் ஹவுஸ்க்கு மாறுறோம்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு பேனல்ஸ் நம்ம டைரக்டா அங்க போய் எடுத்துட்டு திரும்ப நம்ம அங்க லே பண்ணிக்கலாம். இந்த பேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபிட் எக்ஸ்டீரியர், சன் எக்ஸ்போஷர்ஸ் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல வந்து நம்ம சோஃபிட் எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் யூஸ் பண்ணுவோம். வாலுக்கு மட்டும் யூஸ் பண்ற, எலிவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ற பேனல்ஸ் பார்க்க போறோம். இது எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட அதையும் தாண்டி SPC ஃப்ளோரிங் பேனல்ஸும் இருக்குது. நம்ம கிட்ட இந்த 5 கலர்ஸ் அவைலபிளா இருக்குது. இது வுடன் ஃபினிஷ்ல தான் இருக்கும், ஆனா வுடன் பேனல் கிடையாது. வாஷ் பண்ணிக்கலாம், மாஃப் போட்டுக்கலாம், டெய்லி மாஃப் போட்டுக்கலாம். Hello guys, welcome back to our channel VS Ultimate. இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ் மார்க் தாங்க வந்திருக்கோம். சென்னை துறைப்பாக்கம்ல இருக்கிற வேல்ஸ் மார்க் தாங்க வந்திருக்கோம். இங்க பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டீரியர், எக்ஸ்டீரியர், ஃப்ளோர்க்குன்னு சொல்லி கம்ப்ளீட்டா எல்லா பேனலுமே பண்ணி கொடுக்குறாங்க. நார்மலா இருக்கிற வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா செவரு எல்லாம் கொஞ்ச நாள் ஆனா அப்படியே உதிர்ந்து பாக்குறதுக்கே ஒரு வியர்டா இருக்கும். ஆனா இவங்கள்ட்ட இருக்கிற பேனலை வாங்கி பிக்ஸ் பண்றது மூலமா நார்மலா இருக்கிற வீட்டை கூட லக்ஸரியஸா மாறிடுங்க. சோ இதை பத்தின கம்ப்ளீட் டீடைல் மேம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. உள்ளாருக்கு டீடைல்டா எல்லாத்த பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சோ உள்ள என்ட்ரி ஆனவனே மேம் இருக்காங்க. மேம் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக சொல்ல போறோம், சொல்லுங்க மேம். நம்ம வந்து இன்டீரியர் பேனல்ஸ், எக்ஸ்டீரியர் பேனல்ஸ், அப்புறம் ஃப்ளோரிங் பத்தி பார்க்க போறோம். இப்போ இது வந்து உங்களுக்கு இன்டீரியர் சோஃபிட் பேனல். இது நம்ம வால் சீலிங் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பேனலோட சைஸ் வந்து உங்களுக்கு 12 ஃபீட்டுக்கு 1 ஃபீட் வரும். இது நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃப், டைம் சேவிங், ஈஸியா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். வாஷபிளும் இருக்கிறனால நம்ம வந்துட்டு பயப்படாம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மல் செவுத்துல எல்லாம் உதிர்ந்து விடுவோம், அந்த மாதிரி எல்லாம் இதுல வருமா மேம்? இது அந்த மாதிரி வராது சார். இது நம்ம வந்து PVC பேனல்ஸ், நம்ம வாட்டர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஃபயர் படுதுங்கறப்போ ஃபயர் வந்து குறிப்பிட்ட டைம் வந்து ஹோல்ட் பண்ணி கொடுக்கும். ஃபயர் ப்ரூஃப் கிடையாது, ஃபயர் ரெட்டாரண்ட் நம்ம பேனல். ஓகே, இந்த டிசைன் மட்டும் தான் இருக்கா இல்ல இன்டீரியர்ல இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்கா மேம்? இந்த இன்டீரியர் டிசைன்ஸ், அங்க ஒரு ஃப்ளூட்டட் பேனல்ஸ் இருக்கு. ஓ, ஃப்ளூட்டட் பேனல். சோ இந்த பேனலுக்கும் இப்போ ஃப்ளூட்டட் பேனல் எடுக்கும் போதுக்கும் என்ன டிஃபரண்ட் மேம்? நம்ம வந்து அது வால் சீலிங் பேனல்ஸ்க்கு ரெண்டுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த பேனல்ஸ் எல்லாம் வால் சீலிங், டிவி யூனிட்ஸ், ஹிட் அண்ட் டோர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு லக்ஸுரிஸாவும் தெரியும். அதுல இந்த பிரவுன், டார்க் பிரவுன் கலர் மட்டும் தான் இருக்கு இல்ல வேற கலர்ஸ்? இந்த 5 கலர்ஸ். ஓ, 5 கலர்ஸ் இருக்கு. நம்மளோட ஷோரூம்க்கு வந்தா சூஸ் பண்ணி பார்த்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆமா. ஓகே மேம், ஓகே. இது எப்படி மேம் ஸ்கொயர் ஃபீட் மாதிரி கொடுக்குறீங்களா எப்படி மேம்? ஒரு பேனல் சைஸ்க்குள்ள கொடுக்குறோம். இது பேனல் வந்து உங்களுக்கு 12 ஃபீட்டுக்கு 1/2 ஃபீட் வரும். இப்போ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டைப் பேனல் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணுவாங்க, இல்லனா ஜெல் மாதிரி போடுவாங்க. இது எப்படி மேம்? நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ணி இன்டர்லாக் பண்ணிடுவோம் நம்ம பேனல். ஓகே, இன்டர்லாக் சிஸ்டம்ங்கறனால நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருந்தா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெண்டல் ஹவுஸ்ல இருந்து இன்னொரு ரெண்டல் ஹவுஸ்க்கு மாறுறோம்னா நம்ம ஸ்க்ரூ பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு பேனல்ஸ் நம்ம டைரக்டா அங்க போய் எடுத்துட்டு திரும்ப நம்ம அங்க லே பண்ணிக்கலாம். ஓகே, இதோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் எப்படி மேம் இருக்கும்? ஃப்ளூட்டட் பேனல் மார்க்கெட்ல எல்லாரும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மள்ட்ட என்ன ஸ்பெஷாலிட்டி? நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஃபிளெக்சிபிள் ஆகும் பேனல்ஸ். மத்த பேனல்ஸை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம பேனல்ஸ் வந்து குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஃப்ளூட்டட் பேனல்ஸ் மட்டும் இல்லாம இன்டீரியருக்கு வேற என்னென்ன பேனல்ஸ் இருக்கு? சோஃபிட் பேனல், ஃப்ளூட்டட் பேனல் ரெண்டு மட்டும் தான் நம்ம இன்டீரியருக்கு இப்போதைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே மேம், அடுத்து எக்ஸ்டீரியர் போலாமா மேம்? இந்த பேனல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சோஃபிட் எக்ஸ்டீரியர். இது சீலிங் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும் நம்ம. எஸ்பெஷலி சீலிங் மட்டும் சன் எக்ஸ்போஷர்ஸ் வந்து அதிகமா இருக்கிற இடத்துல வந்து நம்ம சோஃபிட் எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் யூஸ் பண்ணுவோம். இது வாட்டர் ரெசிடென்ட், ஃபயர் ரெட்டாரண்ட், ஈஸி டு வாஷ், டைம் சேவிங், உங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ்ல இந்த பேனல்ஸ் உங்களுக்கு. இது வந்து நம்ம எக்ஸ்டீரியருக்கு ஒரு வீட்டுக்கு வெளியே யூஸ் பண்ணும்போது இந்த சன்லைட்ல வரக்கூடிய கிராக் எல்லாம் தவிர்க்க முடியுமா? இது நம்ம வந்து சன்லைட்ல வர கிராக்லாம் நம்ம தவிர்க்கலாம். நம்ம அந்த மாதிரி தான் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்கோம். ஓகே மேம், இப்போ பிரவுன் கலர் பேனல் மட்டும் காமிச்சிருக்கீங்க. இந்த ஒரு டிசைன் மட்டும் இருக்கா இல்ல வேற ஏதாவது டிஃபரண்ட் டிசைன்ஸ் இருக்கா? இந்த டிசைன்ஸ் மட்டும் தான் இருக்குது. சீலிங் மட்டும் யூஸ் பண்றது இந்த பேனல்ஸ். ஓகே ஓகே, இது எக்ஸ்டீரியருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்டீரியர் சீலிங் மட்டும் யூஸ் பண்ற பேனல் சோஃபிட் பேனல். லேயிங் வந்து மெத்தட் மாதிரி இருக்கும். ஹரிசாண்டலாவும் இருக்கும், வெர்டிகலாவும் நம்ம போட்டுக்கலாம். சூப்பர். இதுல 4 டிசைன்ஸ் இப்போ இருந்து நம்மளோட ஷாப்ல அவைலபிளா இருக்கு. வந்து சூஸ் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து இன்டீரியரும் காமிச்சிட்டீங்க, டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, எக்ஸ்டீரியரும் சொல்லிட்டீங்க. இப்போ அடுத்து என்னங்க மேம் பார்க்க போறோம்? அடுத்து வந்து நம்ம எக்ஸ்டீரியர்ல வாலுக்கு மட்டும் யூஸ் பண்ற, எலிவேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ற பேனல்ஸ் பார்க்க போறோம். எலிவேஷனுக்கு யூஸ் பண்றதுக்கு தனியா இருக்கு. ஆமாங்க சார். இந்த பேனலோட சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச்சுக்கு 12 ஃபீட் வந்துரும். ஓகே, ஒயிட் கலர் வேணாலும் இருக்கு, பிரவுன் கலர், ஹாஃப் ஒயிட்லயே இருக்கு. ஓ, ஹாஃப் ஒயிட்லயே நம்மள்ட்ட அவைலபிளா இருக்கு. இந்த பேனல் சைஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்குமா இல்ல ஆல்ரெடி? இல்ல, நம்ம ஆல்ரெடி கஸ்டமைஸ்ல தான் இருக்கும். நம்ம கஸ்டமருக்கு ஏத்தாப்ல நம்ம கஸ்டமைஸ் பண்ண மாட்டோம். ஓகே ஓகே, ஆல்ரெடி இருக்கிற கஸ்டமைஸ் பண்ண பேனல்ஸ் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எவ்வளவு குவாண்டிட்டி வேணுமோ அத நம்ம ஆமாங்க. இது எக்ஸ்டீரியர் பேனல்ஸ் மட்டும் இல்ல, நம்ம கிட்ட அதையும் தாண்டி SPC ஃப்ளோரிங் பேனல்ஸும் இருக்குது. நம்ம கிட்ட இந்த 5 கலர்ஸ் அவைலபிளா இருக்குது. நம்ம ரெசிடென்சி ஏரியாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஹவுஸ்க்கு
ஒர்க்கு யூஸ் பண்ணிக்கலாம், கிச்சன் ஏரியா எல்லா இடத்துமே யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்டி ஸ்லிப் தான் நம்ம. Okay. இது உட்டன் ஃபினிஷ்ல தான் இருக்கும், ஆனா உட்டன் பேனல் கிடையாது. ஸ்டோன் பிளாஸ்டிக் காம்போசைட்ல மேனுஃபேக்சரிங் பண்ணிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்க சொல்லும்போது எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நீங்களே சொல்லிட்டீங்க, இப்போ தண்ணி ஊத்துறாங்க வீட்லயே இருக்கிறப்போ, இல்ல ஒரு ஆயில் படுது அப்படிங்கிறப்போ இது நம்ம ஈஸியா நம்ம வாஷ் பண்ணிக்கலாம், மாஃப் போட்டுக்கலாம், டெய்லி மாஃப் போட்டுக்கலாம், வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலா ஒரு டைல்ஸ் தரை எப்படி மெயின்டெனன்ஸ் பண்றோமோ அந்த மாதிரி இது அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம டைல் மேல கிரானைட் மேலயும் நம்ம லே பண்ணிக்கலாம். இல்ல நார்மலா இருக்கிற அந்த சிமெண்ட் கோட்டிங்கோட சேர்த்து இதை லே பண்ண முடியுமா? சிமெண்ட் கோட்டிங் வந்து பிளாட்டா இருந்தா நம்ம அதுக்கு மேலயும் பேனல்ஸ் லே பண்ணிக்கலாம். அப்படி இல்ல நான் ஆல்ரெடி டைல்ஸ் போட்டேன், எனக்கு வந்து ரொம்ப சில் ஆகுது கால் அப்படின்னா நம்ம டைல்ஸ் மேலயும் நம்ம எஸ்பிசி ஃப்ளோரிங் லே பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றதுக்காகவும் இந்த இதை யூஸ் ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா விஎஸ் அல்டிமேட் சப்ஸ்கிரைபருக்காக நம்ம இன்டீரியர் வால் சீலிங் பேனல்ஸும் சொல்லியாச்சு, எலிவேஷன் பேனல்ஸும் சொல்லியாச்சு, டிவி யூனிட்ஸ் பேனல்ஸும் சொல்லியாச்சு, ஃப்ளோரிங் பேனல்ஸும் சொல்லியாச்சு, எக்ஸ்டீரியர் வால் சீலிங் பேனல்ஸும் சொல்லியாச்சு. வீட்டுக்கு தேவையான A to Z எல்லா பேனல்ஸும் சொல்லியாச்சு. மார்க்கெட்ல இருக்கிறத விட கம்மியான பிரைஸ்ல பெஸ்டான குவாலிட்டியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஷாப் பாத்தீங்கன்னா சென்னை துரைப்பாக்கம் ஆக்சிஸ் பேங்க் பில்டிங்ல 2nd ஃப்ளோர்ல இருக்கு. கீழே ஸ்க்ரோல் ஆகுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.